பிரியமான தேவச்சனமே, இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. வார்த்தை என்ற மன்னாவை பார்ப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமேன். அவர் நம்மளை சஞ்சலப்படுத்துறது எதுக்கு? பிரியமான தேவச்சனமே, சஞ்சலம் நம்மளை உபதிரப்படுத்துறது எதுக்கு? நாம் நிலை நிற்கத்தான். இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் நம்மளை உபதிரப்படுத்துகிறார். ஏன்னா தாவீதில் நம்ம படிக்கும்போது உபதிரப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம். பார்த்தீங்களா? அது போலத்தான் பிரியமான தேவச்சனமே, நம்ம தேவன் சஞ்சலப்படுத்துகிறார் என்று நாம் கலங்க வேண்டாம். பாடுகள் உபதிரங்களை பார்த்து நாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகும். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவரை விட நமக்கு இரக்கம் செய்கிறவர்கள் வேறு ஒருவருமே கிடையாது. பாடுகள் வந்துடுச்சே, நம்ம உபதிரப்பட்டு கொண்டிருக்குமே கலங்க வேண்டாம். இதுல ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் உன்னிப்பாக கவனித்தால் புரிந்து கொள்வோம். இதில் தேவன் நமக்கு நல்ல வழியில தான் நடத்தி கொண்டு போகிறார் என்று. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபை, அந்த கிருபைக்காக தானே இன்னைக்கு அநேக பேர் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய கிருபை வேணுமே, தேவனுடைய கிருபை வேணுமே என்று சொல்லி அந்த கிருபை தான் பிரியமான தேவச்சனமே. நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் நம்மளை நடத்துகிறது தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபைக்காக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவனே உங்களுக்கு அழகான அவருடைய கிருபையை தருகிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களை சஞ்சலப்படுத்தினாலும் நான் உங்களுடைய இரக்கமாயிருப்பேன், உங்களை நான் கிருபையினால் மூடிக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இப்பொழுது செபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை சஞ்சலப்படுத்தினாலும் ஆண்டவரே, உமது மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை விட எங்களுக்கு இரக்கம் செய்யவோ கர்த்தாவே, எங்கள் மேல் கண்ணோக்கி பார்க்கவோ வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களுக்கு இவ்வளவாய் இரக்கம் செய்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு விஷயம் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம், உங்க கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தை பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளட்டும். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக. அவர்களுக்கு உம்முடைய மிகுந்த கிருபையை கொடுப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம்.